இஃப் யூ ட்ரஸ்ட் த பர்சன் யூ கேன் சே. நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு TSM. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ இந்த 2025ல் என்னோடய ஃபஸ்ட்டு டேக் அவே எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த பாடம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதனால் எனக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கிடைச்சிது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் திட்டிடுறாரு, இல்லை பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அதை எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே போய்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் யாரெல்லாம் நான் பார்க்குறேனோ எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிடுறேன். பட் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட என்னுடைய ஒர்க் பிளேஸ்லேயோ அந்த மற்ற இடத்துலையோ நான் ஒரு ஸ்டெப் மேலே போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய லைஃப்பில் நான் பண்ண ஸ்ட்ரகிள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை சொல்லி என்னை வருத்தப்படுத்தி என்னை கீழே இழுக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகி எமோஷ்னலாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், இதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் விஷயத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கலீக்ஸாக இருந்தாலும் யூ ஷுட் நாட் சே. பிகாஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டேக் அவே ஐ லேர்ன்ட் அண்ட் த சேம் லெசன் ஐ வுட் லைக் டு கிவ் யூ டூ. உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஐ நோ நீங்கள் யாரோ ஒரு பர்சன்ட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு எமோஷ்னலாக அது ஃப்ரீ ஆகும். பட் இஃப் யூ ட்ரஸ்ட் த பர்சன் யூ கேன் சே. நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேக் அவேல நான் பார்க்குறேன். தேங்க்யூ.